இப்ப எப்படி இருக்குது? அருமை. எல்லாம் ஒரு அழகு. பக்தி பக்தி. எதற்கு? மகாராஜா வந்துக்கிறாருன்னா கொஞ்சம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். யாருக்கு அந்த திருநீர் பூசினாய்? மலையாள பண்டாரவர்களுக்கு. அந்த அழகு முருகனுக்கு திருநீர் தாண்டி இருக்கின்றாய். ஆமா, பௌர்ணமிக்கு அலக்கூத்துன்னு வேண்டி நிக்கிற உனக்கு. யாருக்கு? அடிக்க கூடாது. கும்பிடுங்க எதுக்கு அழகு குத்துறானே நம்ம? மகாராஜா, நீ குத்துறதுக்கு பதிலு உனக்கு பதிலு அந்த மகாராஜா அவன் தப்பெல்லாம் ஒண்ணும் புரியல. இது எப்படி புளிங்க வந்து பெற்றோர் வந்து இல்ல எப்படியா சந்தேகம் மொட்டாடிக்கிறது. அது அதுக்கு மொட்டாடிக்கிறது யாருக்கு? அது கும்பிடிக்காரனுக்கு மொட்டாடிக்கிறது. அன்னைக்கு தான் எடுக்கணும். யாருக்கு? கல்யாண முருகனுக்கு. பள்ளி ஆண்டவனுக்குவா இல்ல உனக்கா? முருகனுக்கு. நீ நினைச்சது நடந்துச்சுன்னா உனக்கு 30 அடி செலாக்கு உனக்கு குத்துறன்னு வேண்டி இருக்கிறேன். யார் நினைச்சது? நான் நினைச்சது நிறைவேறுச்சுனா. நீ நினைக்கிற? என்ன நினைச்சிருக்கிற? கும்படிக்கு உங்க தேவரன் நிறைவேறுச்சுன்னு வச்சுக்க. உனக்கு 30 அடி செலாக்கு குத்துறேன் நானு. அதேதான் நானும் கேட்கிறேன். அந்த கும்படிக்கு அதாவது கும்படிக்கு செலுத்தலாம். பக்கத்துல யாராவது ஒரு சாட்சிக்கு வைக்கணுமா? அது வச்சதான் அதை நிறைவேற்றுன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னு சொல்லாதானே தெரியும். இல்ல நிறைவேறு அடிமை ஆயிரத்தி பூரா சரிக்கிற வேலை தான் அவங்களுக்கு சிறையில் இருக்கிறாங்க. இடுபட்டு பின்னாடி அதெல்லாம் கிடையாது. யாருக்கு குத்துற? வேண்டுதல் கும்பிடிக்க நான் சொல்றேன் அப்புறமா. அப்படி பார்ப்பற்றும் ராஜசபை. இந்த ராஜசபையிலே நான் வந்திருக்கின்றேன். நான் யார்? என்ன ஏதாவது விளக்கம் வருதையா? யாரு? பேரு தாயார் தந்தையார் விளக்கமாக சொன்னால் கவனமாக சிவனந்தாபுரியை நீதியோடோ நேர்மையோடோ ஆட்சி புரிவர் என்னுடைய தந்தையார் யார்? போத்தராஜா. போத்தராஜா பர்வல் என்று சொல்லக்கூடிய என்னுடைய தந்தையா போத்தராஜா மன்னர் இருக்கும். என்னுடைய தாயார் யார்? சங்கவதி அம்மையார் இருக்கும். தற்ப சுகலாகி பிறந்த வீர வீர பராக்கிரம் கொண்ட என்னுடைய பேர் என்ன? அல்லிமுத்து. அவன் தான் சொன்னான் மகாராஜா வந்துங்கிறாரு அள்ளிக்கடாய் வாழ்க வாழ்கன்னு சொல்றாம்மா. ரெண்டு பேர் அப்படி காது காது சீர் மகாராஜா என்னன்னு தெரியல. அள்ளிக்கடாயின்னு மாத்தா கதிக்கா. அல்லிமுத்து. முத்து முத்து முத்து. ஓ அல்லிமுத்து. அல்லிமுத்து மகாராஜனுக்கு ஒரு முத்து ஒண்ணு இல்ல. அதுக்கு அப்படியே சேர்த்து போய் பாப்பேன். யோ அதெல்லாம் சவுண்ட் வச்சிருக்குது. யாரும் வந்து சவுண்ட் இப்படி அல்லிமுத்து என்றார். எப்படி அலைகளை திரிந்த முத்து போல ரத்தினங்களா இப்படி முகத்தோற்றத்தோடு இருக்கக்கூடிய இந்த அல்லிமுத்து இப்படி அல்லிமுத்து இருந்தாலும் என்னை கண்டா யார் யார் எப்படி இருக்க
அஞ்சு நடுக்கு ஓட வேண்டும் அத்தன்மையான பணமருதிய யார் என்னுடைய தந்தை போத்தராஜா அவருடைய இன்று பிள்ளை இந்த அள்ளிமுத்து என்னை கண்டால் இப்படி மன்னாதி மன்னர்கள் யாவற்ற பிறகு அஞ்சு நடுக்கு மன்னன் வருக அள்ளிமுத்து வருக என்று சொல்லி வரவேற்பு வேண்டும் இப்படி வரவேற்படுத்தாலும் இன்னும் என்னை கண்டா யார் யார் எப்படி இருக்க வேண்டும் பார்த்து